ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். முட்டையில் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைடு எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கோங்க, முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க, அது மேலே பெப்பர் தூள் அண்ட் சால்ட்டுங்க. ஒவ்வொரு எக்காக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 8 முட்டை அளவுக்கு எடுத்துக்கிட்டோங்க. இது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ என் பொண்ணும் பையனும் அவளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஓகேங்களா, அதை தனியாக வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு கடாயை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. 1 ஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள் ஒரு புஞ்சளவு, பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அன்னாச்சிப்பூ, அப்புறமா சோம்பு 1 ஸ்பூன், அப்புறமா 2 பச்சை மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிடுங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போடுறதுக்கு அதையும் வதக்கிடுங்க. நல்லா 3 தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வதக்கிக்கிட்டாச்சு. இந்த டைமில் மசாலாங்க, மஞ்சத்தூள், காரத்தூள், பெப்பர் தூள் அண்ட் சிக்கன் மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு காரம் கம்மினா பெப்பரை குறைச்சிக்கோங்க, அது மாதிரி சேர்த்துக்கிறோம். அப்புறமா தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஃப்ளேவருக்காக நெய் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் லீவ் பண்ணிடலாம். கொதிச்சு வர டைமில் முட்டையை ஒன்றா சேர்த்துக்கணும். ஆல்ரெடி வேக வச்சது தான் அப்படின்றனால ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஒரு பபிள்ஸ் மாதிரி வர்றப்ப இறக்கிட்டிங்க அப்படின்னா சுவையான டேஸ்ட்டான ஃப்ரைடு எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.